இங்க யோனாவோட வாழ்க்கையில் அங்கே என்ன நடக்கிறார்? அவரை தேவன் சும்மாவை விட்டதில்லை. யோனா கடந்து செல்லும் போது யாருக்கெல்லாம் பிரச்சனை வருகிறார்? எல்லா மக்களுக்கும் பிரச்சனை உருவாகிறார். காற்று, பலத்த காற்று தேவன் அனுப்புகிறார். சாத்தான் அனுப்பியதல்ல, தேவன் அனுப்புகிறார். அந்த பலத்த காற்று அடிக்கும் போதே அதில் பயணம் பண்ணதை எல்லா மக்களும் உயிருக்காக போராடுகிறார். யாருதான் பிரச்சனை? யோனா தான் அதுக்கு காரணம். ஏன் யோனாவுக்கிட்ட ஆண்டவர் சொல்லுகிறார், நினைவே பட்டணம் அவர் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்ததில்லை. அவனை கடலில் தூக்கி போடும் போது ஒரு மீனை அங்கே அனுப்பி வைத்திருக்கிறார். எதுக்காக? இந்த மகனை விழுங்கி அதை கொண்டு போய் தேவன் சொல்லிய இடத்தில் அதை வாந்தி எடுக்க வச்சு அப்படி வைக்கிறார். நாசமடைய அவர் விட மாட்டார். பட் கர்த்தருக்கு கீழ்ப்படியாது இருக்கும் போது நமக்கு தேவ கோபம் உருவாகும்.